சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை மாநகர காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், பொதுமக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் புத்தாண்டை கொண்டாட வசதியாக 19,000 காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1500 ஊர்காவல் படையினரும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மயிலாப்பூர், கீழ்ப்பாக்கம், புளியந்தோப்பு, அண்ணாநகர், கொளத்தூர் மற்றும் கோயம்பேடு உள்பட 425 இடங்களில் வாகன சோதனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், கிண்டி, அடையாறு, தரமணி, நீலாங்கரை, துறைப்பாக்கம், மதுரவாயில் பைபாஸ் சாலை பகுதிகளில் இருசக்கர வாகன பந்தயம் தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு மெரினா, சாந்தோம், எலியாட்ஸ் மற்றும் நீலாங்கரை பகுதிகளில் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் பொது இடங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் பட்டாசுகள் வெடிக்க தடை செய்யப்பட்டுள்ளது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் சென்னை காவல்துறை எச்சரித்துள்ளது. இந்நிலையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பாலவாக்கம் முதல் காணத்தூர் உள்ள கடற்கரை பகுதி வரை தடுப்புகளை அமைத்துள்ள போலீசார் பொதுமக்கள் செல்ல முடியாத வகையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர்.